ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான சிக்கன் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் கூடயெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு சைடு டிஷ். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த சிக்கன் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு 400 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் ரொம்பவே பெரிய சைஸ் பீசஸாக வாங்காமல் இது மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா பொருளெல்லாம் இதுக்குள்ளே இறங்கி சிக்கன் மஞ்சூரியன் நல்லா ஜூஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வேண்டாம், தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இல்லைன்னா மைதா சேர்த்துக்கோங்க. ரெண்டுலேயும் எது வேணாலும் பயன்படுத்தலாம். நான் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நமக்கு சிக்கனே ஓரளவுக்கு தண்ணி விடும். லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கலந்தாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து பிசைஞ்சிடுங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, லைட்டாக கையில் இது மாதிரி தெளித்து விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். இந்தளவுக்கு மாவு பொருளெல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இது அரை மணி நேரம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ அரை மணி நேரம் போல் ஆகிடுச்சு. சிக்கன் பீசஸும் மசாலாவோட சேர்ந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இது இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்காம இது மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சிக்கன் பீசஸ் எல்லாம் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். 2 சைடும் நல்லா பொரிஞ்ச பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா பொரிஞ்சு லைட்டாக பொன்னிறம் ஆயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையுமே பொரித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திடலாம். நம்ம சிக்கன் பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக கட் பண்ணின 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே பொடியாக கட் பண்ணின 4 பல் பூண்டு, அப்புறம் பொடியாக கட் பண்ணின ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். அதனால் விதையெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்தரலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ணின பாதி அளவுக்கு குடைமிளகாய். குடைமிளகாய் முற்றிலும் ஆப்ஷனல் தான். இது வீட்டில் இருந்ததுனால நான் சேர்க்குறேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயமும் குடைமிளகாயும் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. மஞ்சூரியனுக்கு வெங்காயமும் குடைமிளகாயும் அதிகம் வதங்கிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கினீங்கனாலே போதும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான சாஸஸ் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ்.
இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ சாசஸ் எல்லாம் வெங்காயம் குடைமிளகாயோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம், அரை கப் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிற போது நமக்கு சிக்கன் மஞ்சூரியன் வந்து நல்லா திக்காகவும் கிரேவி மாதிரியும் கிடைக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை கை விடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்து லைட்டாக கிரேவி பதத்தில் வந்ததுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்க்கிற போது மட்டும் குறைவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற சாசஸ்லையும் உப்பு இருக்குது, அப்புறமா நம்ம சிக்கன்லேயும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ நம்ம இந்த சிக்கன் மஞ்சூரியனுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா திக்கான ஒரு கிரேவியாக கிடைக்கும். சப்பாத்தி நான் கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை ஃப்ரைட் ரைஸுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ செய்கிறதா இருந்தால் கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவும் கரைச்சி சேர்க்க வேண்டாம், அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் மஞ்சூரியன் தயாராகிடுச்சு. சாசஸ் எல்லாம் சிக்கனோட நல்லா சேர்ந்து வந்துருச்சு. கடைசியாக இது கூட பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லியெல்லாம் தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுனாலும் கடைசியாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அது எதுவும் சேர்க்கவே இல்லை. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான சிக்கன் மஞ்சூரியன் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.